இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய முன்னுரையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். இவர் யோதாம், ஆகாஸ், எசேக்கியா நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா யோதாமினுடைய தகப்பனாகிய உசியா அல்லது அசரியா அவருடைய நாட்களிலிருந்து இந்த ராஜாக்கள் நாட்கள் வரையிலும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த வசனத்திலிருந்து இவர் ஏசாயாவினுடைய அந்த நாட்களிலே வாழ்ந்த தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மிகாயா என்கிற பெயரினுடைய சுருக்கமாக மிகா என்று சொல்லி இவர் அழைக்கப்படுகிறார். இவர் கிமு 740 710 வரையிலும் இவர் ஊழியம் செய்கிறவராக தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார். மீகா என்கிற சொல்லுக்கு அர்த்தம் கர்த்தரை போன்றவர் யார் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி கேட்பது போல, கர்த்தருக்கு நிகரானவர் யார், அவரை போன்றோர் யார் என்கிற பெயரை உடையவராக இவர் இருந்தார். இவருடைய ஊர் மொரோசா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற அந்த 1ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். எருசலேமினுடைய தென்மேற்கு பகுதியில் 25 மைல் தொலைவில் உள்ள மோர்ஷேகாத் என்கிற இடத்துல, அதாவது மொராசோ என்கிற இடத்துல இவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறப்பு பெயர் ஏழைகளினுடைய தீர்க்கதரிசி அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரல் என்று சொல்லி ஏழைகளுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிறவராக இவருடைய தீர்க்க தரிசன புத்தகமானது அமைந்துள்ளது. சாதனை என்னன்னு சொன்னால், இவரது குரல் எசேக்கியா ராஜாவினுடைய சீர்திருத்தத்துக்கு உதவியது என்று சொல்லி இங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவருடைய புகழ் என்ன அப்படின்னு சொன்னால், மேசியாவினுடைய பிறப்பிடத்தை சரியாக சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த இடத்தை பெத்லகேம் என்கிற இடத்தை கூறியவர். இவர் அவ்வளவு துல்லியமாக அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கூறின அந்த புகழை உடையவராக இருக்கிறார். இவரும் ஆமோஸை போல ஒரு கிராமவாசி, எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஏசாயா எருசலேமில் வாழ்ந்ததுடன் ராஜாக்களுக்கும் பல நாடுகளுக்கும் செய்தி அறிவிப்பவனாக அவர் இருந்தார். ஆனால் இந்த மீகா கிராம பகுதியில் இருந்து கொண்டு யூதாவினுடைய கரை நிறைந்த அந்த ஆட்சியாளர்கள், பொய் தீர்க்கதரிசிகள், தெய்வ பயமற்ற ஆசாரியர்கள், உண்மையற்ற வியாபாரிகள், லஞ்சம் வாங்கும் நீதிபதிகள், இவர்களை கண்டிக்கும் தீர்க்கதரிசியாக மீகா காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இவன் அநீதி, கிராமப்புற மக்களையும் விசுவாசிகளையும் ஒடுக்குதல், பேராசை, பொருளாசை, ஒழுக்கக்கேடு, விக்கிரக ஆராதனை போன்ற பாவங்களுக்கு எதிராக பிரசங்கிக்கிறவராக காணப்பட்டார். பொல்லாத வழிகளில் நிலைத்து நின்றால் உண்டாக போகிற அந்த அழிவை குறித்து ஜனங்களையும் அவர்களின் தலைவர்களையும் எச்சரிக்கிறவராக காணப்பட்டார். இஸ்ரவேலும் அதன் தலைநகர் சமாரியாவும் வீழ்ச்சியடையும் என எச்சரித்தார். 1ஆம் அதிகாரம் 6-7. இதுவும் அல்லாமல் யூதாவும் அதனுடைய தலைநகர் எருசலேமும் கூட வீழ்ந்து போகும் என அவர் முன்னறிவித்து கூறக்கூடியவராக இருந்தார். 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் முதல் அதிகாரத்தில் ஏசாயாவின் ஊழியத்துடன் இவரது ஊழியமும் ஒரு நீதியுள்ள ராஜாவாகிய எசேக்கியாவின் காலத்தில் எழுப்புதலையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தன என்கிறதுல ஒரு ஐயம் இல்லை. நோக்கம், இவருடைய நோக்கம் என்ன? தனது தேசத்தின் மேல் நிச்சயமாக வரப்போகிற தண்டனை, தேவ கோபத்தை எழுப்பும் மக்களினுடைய குறிப்பிட்ட பாவங்கள், சமாரியா, எருசலேம் இந்த நாடுகளின் தலைநகர்கள் இவர்கள் பாவம் செய்கிறபடியினால இவர்கள் பாவத்தின் நிமித்தமாக தான் தேசம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி எச்சரிக்கும்படியான கருத்துக்களை கூறுகிறவராக இருந்தார். கிமு 722 வடக்கு இஸ்ரவேலினுடைய அழிவை சரியாக முன்னறிவிக்கக்கூடியவராகவும் காணப்பட்டார். பகிரங்கமான பாவம், கலகங்களினால யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அதே போலவே விழுகை வரும் என்கிற காரியத்தையும் இவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். 3 பிரிவுகளை இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். அதிகாரம் 1 அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரையிலும் இஸ்ரவேல், யூதா இவைகளின் பாவம் குறித்து தேவன் கொடுக்கிற கண்டனத்தையும் வரப்போகிற தண்டனையையும், குறிப்பிட்ட பாவங்களான விக்கிரகாராதனை, பெருமை, ஏழைகளை ஒடுக்குதல், தலைவர்களின் லஞ்ச வாழ்வு, பொருளாசை, பேராசை, ஒழுக்கக்கேடு, அதே போல வெற்று சமயம், இவற்றை குறித்து எருசலேம் சமாரியாவுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறவராக காணப்பட்டார். 4-5 அதிகாரங்களில்
மீந்திருக்கிற ஜனங்களுக்கு வரப்போகிற அந்த நாளில் வரப்போகிற நாளினுடைய நம்பிக்கை, தேவனுடைய வீடு கட்டப்படும் பொழுது சமாதானம், நீதி உண்டாகும், விக்கிரக ஆராதனை கூண்டோடு அது அழிந்துவிடும், அது தேசத்தை விட்டு ஒளிந்துவிடும் என்கிற காரியங்களை 4வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரத்திலும் மீகா அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 6:7 மீகா என்ன சொல்லுகிறார்? அந்த ஒரு நீதிமன்ற நிகழ்வு போல காரியங்கள் காணப்படுகின்றன. தேவனுடைய மனவேதனையை இஸ்ரவேலின் மேல் தனது வழக்கை தேவன் கூற இஸ்ரவேல் தனது குற்றத்தை அறிக்கையிடுவதாக முடிவில் தீர்க்க தரிசன ஜெபம், வாக்கு தத்தம் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளன. கடைசியாக 7ஆம் அதிகாரம் 18-20 வரையிலும் அவர் மட்டுமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே கிருபை உள்ளவரும் மன்னிக்கிற இறுதி தீர்ப்பை செய்கிறவருமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை அவர் முடிக்கிறார். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் ஒரு 5 அம்சங்கள் காணப்படுகின்றன. கர்வமான பணக்காரர்களால் ஒடுக்கப்படும் ஏழை குடியானவர்களுடைய நியாயத்துக்காக புதிய ஏற்பாட்டின் யாக்கோபை போல குரல் கொடுக்கும் புத்தகமாக இது விளங்குகிறது. மீகா 6ஆம் அதிகாரம் 6-8 வரை இதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். யாக்கோபும் தன்னுடைய நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் தன்னுடைய குரலை எழுப்பி இருக்கிறதை பார்க்க முடியும். தேவன் மக்களிடத்தில் எதிர்பார்ப்பது நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் தேவன் வேற எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று மீகா கேள்வி கேட்கிற காரியங்கள். மீகா வார்த்தை சில வேளைகளில் நேரடியாக கடூரமாக அது ஆளுகிறவர்களை, அது பிரதான ஆசாரியர்களை, தீர்க்கதரிசிகளை தாக்கக்கூடியதாக இருந்தது. ஏசாயாவை போல தேவனுடைய அழைப்பு, தேவ ஆவியானவரின் தீர்க்க தரிசன அபிஷேகம் குறித்து இவர் தன்னுடைய புத்தகத்தில் பேசியிருக்கிறார். தேவனுடைய கிருபை, அவரது மன்னிக்கிற தயவு பற்றி கடைசியாக 7ஆம் அதிகாரம் 18-20 வரை பேசியிருக்கிறார். வேதத்தினுடைய பிற 3 இடங்களில் இந்த புத்தகத்தினுடைய தீர்க்க தரிசனமானது எடுத்து கையாளப்படுகிறது. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சமாகும். எரேமியா 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சியோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாக போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய் போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எரேமியா 26-24 எரேமியாவினுடைய உயரையே அது காப்பாற்றுகிறது. யோயாக்கீம் அவனிடத்தில் மீகா சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே எரேமியா நினைப்பூட்டுகிறான் என்று சொல்லி அகிக்காம் அவனை யோயாக்கீம் கையிலிருந்து அவன் காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அதாவது எரேமியா புத்தகத்திலேயே இந்த மீகாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகமானது எரேமியாவின் உயிரை காப்பாற்றுகிற அளவிற்கு அது அத்தனை சிறப்பம்சம் உடையதாக காணப்படுகிறது. இரண்டாவது, மேசியாவினுடைய பிறப்பிடத்தை 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி அங்கே மீகா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் அங்கே பிரதான ஆசாரியர்கள் ஜனத்தின் மூப்பரை ஏரோது அழைத்து கேட்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கொண்டு அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இதின் மீகா தீர்க்கதரிசியின் அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எங்களை ஆளப்போகிற பிரபு பெத்லெகேமில் தான் பிறப்பார் என்கிறதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை இயேசுதாமே பயன்படுத்துகிறார். 7:6 மீகா சொல்லியிருக்கிற காரியம், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று மீகா சொன்ன காரியத்தை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 35-36 இயேசுவே எடுத்து கையாளுகிறார். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே.
இந்த நூலில் கிறிஸ்துவினுடைய முதல் வருகை, அவருடைய பிறப்பு, அவருடைய இரண்டாவது வருகை, 1000 ஆண்டு ஆட்சி, இவைகளும் இந்த புத்தகத்தில் இடம்பெறுகிறது. இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. நாளைய தினத்தில் மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர்நிழலே, கடும் வெயிலினிலே குளிர்நிழலே.